தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வீடியோவில் பிசிபி மைக்ரோஸ்கோப் யூஎஸ்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட இம்பார்ட்டண்ட் என்ன, இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இந்த மைக்ரோஸ்கோப் யூஎஸ்பியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோடைய சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இந்த மைக்ரோஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த மைக்ரோஸ்கோப்போடைய முழு தோற்றம். இந்த மைக்ரோஸ்கோப்போடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்ம லென்ஸை ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஸ்னாப் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம மேனுவலாகவும் ஜூம் பண்ணிக்கலாம். அதாவது இதில் நம்ம 50 to 500 வரைக்கும் லென்ஸை ஜூம் பண்ணிக்க முடியும். இதோட எண்டில் ஒரு யூஎஸ்பி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்ரைட் பெட் ஒன்று இருக்குது. இந்த ஃபெர்ரைட் பெட்டை பற்றின முழு டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை பற்றின வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இந்த யூஎஸ்பியோட மிடில் ஒரு வேரியபிள் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா எல்இடியோட பிரைட்னஸை நம்ம அதிகப்படுத்திக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு உள்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 8 எல்இடி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பிசிபியை ரொம்ப தெளிவாக பார்க்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதுக்கு உள்ளதான் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஜூம் பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா முன்னும் பின்னும் வந்து போகிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, இதை இப்போது எப்படி சிஸ்டத்தில், அதாவது கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் லேப்டாப் எடுத்துக்கிறேன். இந்த மைக்ரோஸ்கோப்பில் உள்ள யூஎஸ்பி கனெக்டரை நான் லேப்டாப்பில் உள்ள யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பில் உள்ள எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை எந்த சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இது ஒரு யூனிவர்சல் மைக்ரோஸ்கோப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த சாஃப்ட்வேரை பற்றி பார்த்துடலாம். நான் இப்போது இந்த லேப்டாப்பில் மெனி கேம் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் கூகுள்லேயே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெனிகேம்ன்ற சாஃப்ட்வேரை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த EXE ஃபைலை இப்போ டபுள் கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த EXE ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ்னு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ஐக்கான் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐக்கானை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கேமரா கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிசி கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேமராவுடைய நேம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பிசி கேமரா அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேமரா எனேபிள் ஆகிடும். இப்போ நான் இந்த ஜூம் லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம பிசிபியில் இருக்கிற காம்பனண்ட்டு ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேமராவில் நம்ம வச்சுக்கிற அந்த பிசிபி போர்டு இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த மைக்ரோஸ்கோப் யூஎஸ்பி கேமராவை வச்சு ஐசியோட நம்பர்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிசிபியில் ட்ராக் எங்கேயாவது கட் ஆயிருக்கா அப்படின்றத இது மூலிமா நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு இமேஜ் டு கெர்பர் ஃபைலாக மாற்ற தெரியும் அப்படின்னா இதிலேருந்து நம்ம ஹோல் சர்க்கியூட்டும் ஸ்னாப்ஷாட் எடுத்து அந்த இமேஜை கெர்பர் ஃபைலாக மாற்றிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.